த ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட், எதிர்பார்க்காமல் வரக்கூடிய செலவுகள், இது யாருக்குமே வரக்கூடிய ஒன்று, பெரும்பாலான ஆட்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒன்று. அவசரகால நிதி அவசியம் அப்படின்னா அந்த நிதியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? பிஸ்னஸ்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு நிதியை அப்படி பார்க் பண்ணி வைக்கிறது சரியான்ற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா அதை ரொட்டேட் பண்ணுறது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க. இன்கம் ஒன்று சேலரியாகவும் வரலாம் அல்லது பிஸ்னஸ்லேருந்து வரலாம். இந்த பிஸ்னஸ்லேருந்து வரையில் அது குறிப்பாக நடத்துகிற வர்க்கத்தில் கையில் பணம் இருந்ததுன்னா அது தங்காது, ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிடுவாங்க. அப்போ அதை எப்படி பார்க் பண்ணுறது? இதை ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இதில். ஒன்று, எத்தனை அக்கௌண்ட் வரைக்கும் ஒருத்தர் வச்சுக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்? வணக்கம் நண்பர்களே, த ப்ராஃபிட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பொருளாதார அறிஞர், ஆடிட்டர் திரு கார்த்திகேயன் சார். வணக்கம். வணக்கம். நிறைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தனிநபர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி அவங்க கையாளலாம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட். இதை எப்படி முதல்ல அந்த அவசரகால நிதினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் நிறையா வருது. உங்களுக்கு உதாரணமாக மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லலாம். நம்மளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ அல்லது வேறு ஏதாவது கித் அண்ட் கின், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அன்எம்ப்ளாய்ட் இருக்கவங்களோ அல்லது பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கையில் அவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகளோ அல்லது இந்த மாதிரி இருக்கையில் உங்களுக்கு மெடிக்கல் வேறு ஏதாவது எமர்ஜென்சிஸ், இது தவிர பில்டிங், ஏதாவது நம்மளுடைய பில்டிங்கில் ஒரு திடீர் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். பேரிடர் காலங்களில் ஒரு ஃப்ளட் வந்தது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் முன்னாடி ஒரு ஃப்ளட் வந்தது. அந்த ஃப்ளட்டில் உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய சிஸ்டர் இங்கே இந்த சென்னையில் வீடை ஃப்ளட்டுனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய தொகைகள்லாம் ஒரு அவசர கால நிதி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லலாம். ஏதாவது எதிர்பார்க்காமல் வரக்கூடிய செலவுகள், இது யாருக்குமே வரக்கூடிய ஒன்று, பெரும்பாலான ஆட்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒன்று. ஓகே. இதுக்கு உங்களுக்கு நம்ம நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தோ அல்லது வேறு கடன் வாங்கியோ, அதிக கடன் வாங்கியோ, ஏன்னா இந்த அவசர காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கொடுக்க மாட்டாங்க, அதை அதிக வட்டியில் தான் வாங்குவாங்க. ஓகே. அதுவும் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிடுவாங்க. கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அதை கட்ட முடியாத பட்சத்தில் 1 மாதம் 2 மாதங்களில் 36% 42% வட்டியில் கட்டுவாங்க. ஓகே. இதெல்லாம் தான் உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய வகையில் அவசர கால நிதி அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்க வேண்டியது மிக அவசியம். சரி, அவசர கால நிதி அவசியம் அப்படின்னா அந்த நிதியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? முதல்ல இப்போ எவ்வளவு நிதி எனக்கு அவசர கால நிதியாக தேவைப்படும் அல்லது எவ்வளவு நான் உருவாக்கணும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு ஒரு ஆவரேஜாக தம் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், அது தவிர உங்களுடைய இஎம்ஐ, என்ன இஎம்ஐ கட்ட நிறுத்தியாச்சுனாலோ, இஎம்ஐயில் பாதிப்பு இருந்ததுனாலோ அது உங்களுடைய சிபில் ரேட்டை பாதிக்கும், கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். நாளைக்கு கடன் வாங்க முடியாமல் போகலாம், அல்லது வாங்கினாலும் உங்களுக்கு அதிக வட்டியில் வாங்க மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் இஎம்ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இஎம்ஐயே கட்ட முடியாமல், ஸோ திடீர்னு கட்ட முடியாத சூழ்நிலைலாம் வரையில் இந்த அவசர கால நிதியிலேருந்து எடுத்து கட்ட முடியும். இப்போ 6 மாதத்துக்கான செலவுங்கிறதுல நம்ம இப்போ இஎம்ஐ ஒரு பார்ட், ஏன்னா அதை கட்டாமல் இருக்க முடியாது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு வேளை கல்வி கட்டணம்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறாங்க, டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க. ஸோ இப்போ அதையுமே நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 6 மாதம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க, உதாரணத்துக்கு இதை 3 வகையாக பிரிக்கலாம். உங்களுக்கு ஒன்று அரசாங்கத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு சம்பளத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்களுக்கும் இந்த 6 மாதத்தில் மற்ற செலவுகள் வருது. இந்த வருமானம் வர வேண்டிய சூழ்நிலை நெருக்கடிகள் யாருக்கு வரலாம். இதே தனியாரில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஜாப் லாஸ்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு. உங்களுக்கு என்ன இன்றைக்கி டெக்னாலஜி, எஸ்பெஷலி டெக்னாலஜி சைடில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஏஐ இன்ஃபியூஷனாலேயோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால உங்களுக்கு ஜாப் லாஸ் இருக்கலாம், ஜாப் மொபிலிட்டி இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் அவங்க ஒன்று கட்ட வேண்டியிருக்கும். இது போக சுய தொழிலில் இருக்கவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள், அவங்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் சாதாரண ஒன்று. எக்ஸ்போர்ட்டில் இருந்துகிட்ருக்கலாம், இன்றைக்கி வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கும் அந்த அவசர கால நிதி அப்படிங்கிறது தேவையாக இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு நிதியை அப்படி பார்க் பண்ணி வைக்கிறது சரியான்ற ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா அதை ரொட்டேட் பண்ணுறது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு நிதியை உருவாக்கி 6 மாதத்துக்கான ஒரு நிதி அப்படின்னா அது ஒரு லம்சமாக இருக்கும். இப்போ அதை அப்படி ஒரு லம்சம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிஸ்னஸில் ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. அதாவது பிஸ்னஸ்லேருந்து அந்த அமௌண்ட் எடுக்க வேண்டாம். இது நம்ம பேசுகிறது எல்லாமே ப்ரைவேட் ஃபினான்ஸ். அதாவது பிஸ்னஸ் இன்கம் ஒன்று சேலரியாகவும் வரலாம் அல்லது பிஸ்னஸ்லேருந்து வரலாம். இந்த பிஸ்னஸ்லேருந்து வரையில் அது
தனியாக வந்துடுற அவங்க டிராயிங்ஸாவோ அல்லது சேலரியாகவோ எடுத்ததுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஒன்று அவசரத்து காலத்துக்காக ஒன்று வச்சுக்கணும். பிஸ்னஸை இதை மிங்கிள் பண்ணால் பிஸ்னஸும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு தனியாக இதை வச்சுக்கிறது தான் சரியான முறை. இதை எப்படி நம்ம வந்து உருவாக்கலாம் இந்த நிதி? ஒன்று வந்து கணக்கிடுறதுனா நீங்கள் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 10 மாத செலவுகளுக்கு நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணுன்றீங்க. நம்ம வருமானத்துக்கு இல்லை, செலவுகளுக்கு. செலவுங்கள உங்களுடைய கிராசரிஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லோ இன்சூரன்ஸோ அந்த மாதிரி செலவுகள். இந்த நம்ம ஏற்கனவே பேசணும் 40-40-20ங்கிற முறையில் பேசணும். 40ங்கிறது எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ். அந்த மீதி இருக்க 40 அடுத்த 40 வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இஎம்ஐ ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் சேவிங்ஸ்லையோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த 40. அதில் ஒரு 50%, 40 ப்ளஸ் அதில் ஒரு 50, 40ல் 50%, விச் இஸ் 20%. கிட்டத்தட்ட 60% ஒரு தம்பு ரூலாக வச்சுக்கலாம். 60% வந்து உங்களுக்கு வந்து அவசரகால நிதி, ஒரு மாதத்துக்கு ஒரு மாத செலவு. வருமானத்தில் 60% நம்ம சேமிக்கணும், அவசரகால நிதியாக வச்சுக்கணுன்றீங்க. இதை எங்கே வந்து நம்ம முதலீடு செய்யலாம் அல்லது எங்கே பார்க் பண்ணி வைக்கலாம்? ஏன்னா மெயினாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிக்கல், குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தில் கையில் பணம் இருந்ததுன்னா அது தங்காது, ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிடுவாங்க. அப்போ அதை எப்படி பார்க் பண்ணுறது? இதை வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இதில். ஒன்று லிக்விடிட்டி இருக்கணும், அது இமீடியட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் மோஸ்ட் லிக்விட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அல்லது பேங்க் டெபாசிட்டாக இருக்கிறதும் ஒரு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒன்று. அல்லது பாண்டில் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஃபிக்ஸட் பாண்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விட், சேஃப் அண்ட் இமீடியட்லி டேக்கபிள் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறது பெட்டராக இருந்துட்டு இருக்கும். இதை தனி அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறதும் ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் தனியாக வச்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருந்துட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியப்படுத்தி, ஸ்பௌஸுக்கு எஸ்பெஷலி தெரியப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இந்த அக்கௌண்ட்டை பற்றி பேசுறதுனால இயல்பாக வரக்கூடிய கேள்வி, எத்தனை அக்கௌண்ட் வரைக்கும் ஒருத்தர் வச்சுக்கலாம்? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன்லி இந்த லோன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், எம்எஸ்எம்இஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பிரைவேட் தனிநபர்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, ஆனால் அது பரவாயில்லையா? எத்தனை வேணாலும் 2-3 அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு சாதாரணமான ஒன்று தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே மினிமம் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இப்போ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பேலன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேங்க்ஸில் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு அது வந்து டிமார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரே அக்கௌண்ட் எல்லாத்தையும் வச்சா அதில் தொகையை டிமார்க்கெட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அக்கௌண்ட்டை டிமார்க்கெட் பண்ணுறது, உதாரணத்துக்கு ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒன்று வச்சிருக்காரு, இன்னொரு வந்து கனரா பேங்க்கில் வச்சிருக்காரு. அப்படின்னா கனரா பேங்க்கில் வச்சிருக்கிறது ஒன்லி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமார்க்கெட் பண்ணிக்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும். இங்கே வச்சிருக்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியது அது ஒரு சின்ன வருமானம் மட்டும் வரும். அதில் பெரிய வருமானம் வர அளவு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவா? அதில் ஒரு வேலையை மாற்றணும், இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கூட கையில் போதுமான அளவுக்கு ஒரு 6 மாதத்திற்கான சேமிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று. 2வது தேவைன்னு வரும் பட்சத்தில் நம்ம வேறு ஏதாவது முக்கியமான அமௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டோம், சேவிங்ஸ்லேருந்து உங்களுக்கு எடுக்க மாட்டோம். 1. 2வது கடனுக்கு போக மாட்டோம், அதிக வட்டியில் கடனுக்கு போக மாட்டோம். கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணிக்க மாட்டோம். சரி, இப்போ அவசர கால நிதியில் வந்து எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. செய்யக்கூடாதுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். டோன்ட்ஸ் அப்படின்னா எதெல்லாம்? அதாவது இந்த டோன்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணாதே ஒரு தவிர்க்க வேண்டிய தவறு. எல்லாருமே நிறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்டே கிரியேட் பண்ணுறதில்ல. நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வேற இது வேற. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, அது எமர்ஜென்சி ஃபண்டு வேறு. 3வது வந்து உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு ஷேர்ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வச்சுருக்கையில் உங்களுக்கு லாங் டேர்ம். வேறு இது வந்து ஷார்ட் டேர்ம். உங்களுக்கு இதை வந்து இமீடியட்டாக லிக்விடேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். லிக்விட் ஃபண்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரே நாள் எடுக்கிற மாதிரி இருக்கணும், 2 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எமர்ஜென்சினாலே உங்களுக்கு ஒரு இது வந்துட்டு சொல்லலாம். அப்புறம் இதை வந்து நான் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது. சில பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து நான் மார்ஜினாக கொண்டு வரலாமா? நான் ஹவுசிங் லோன் வாங்க போகிறேன், அதுக்கு வந்து மார்ஜின் கொண்டு வரணும், அந்த மார்ஜினுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாமா? அது கூடாது. உங்களுக்கு இது வந்து பியூர்லி இந்த டெசிக்னேட்டட் பர்பஸ் மட்டும்தான் இதை வச்சுருந்துருக்கணும். இல்லை, இப்போ அந்த ஃபண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது? இப்போ ஒரு வேலையை தொடங்குற ஒருத்தருக்கு ஒரு சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாய் இருந்திருக்கலாம். 5 வருஷத்துக்கு பிறகு அவரோட சம்பளம் 3 லட்சமாக மாறலாம், 2 லட்சமாக மாறலாம். அப்போ அதுக்கேற்ற வகையில் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டோட இதை வந்து மாற்ற வேண்டியிருக்குமான்னு கேட்குறேன். ஆனுவலாக இதை ரிவ்யூ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வருஷம் அதை ரிவ்யூ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய வருமானம் வேறு, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் வேறு. இதே 3 வருஷம் கழிச்சு இது வித்தியாசம் ஆகலாம். ஓகே, எஜுகேஷன், சில்ட்ரனுடைய எஜுகேஷன் வரும், சில்ட்ரன்
சேர்ந்து குடும்பத்தில் சில்ட்ரனும் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபண்டோ மற்ற இதெல்லாம் வந்துடுறது ஒரு இதான். ஓகே, இதெல்லாம் டோன்ஸுங்கிற பட்டியலில் வருது. ஆமாங்க. அண்ட் சில பேர் இன்னொரு எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒய்ஃபுக்கு எங்கே இருக்குங்கிறத சொல்கிறது இல்லை அவங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபண்ட் இருக்குதுங்கிறதே. ஸோ குடும்ப மெம்பர்ஸுக்கு முக்கியமான ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று.